எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டயும் பேசுறாங்க. சாரதாம்மா எங்க இருக்காங்கன்னு நாங்க விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அவங்களே கூடிய சீக்கிரம் இங்க வரப்போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவ பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்கன்னு சொல்லி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. எழிலு இத வந்து கேட்டோனே ஸ்வேதாவும் மனோகரியும் பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. அச்சச்சோ! அவங்க வந்தாங்கன்னா ஆப் ஆயிடுமே. அதுக்கு முன்னாடி சொத்து எவ்வளோ கறக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் கறக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மனோகரியும், ஸ்வேதாவும். அடுத்த சீன்லயே வந்து எழில் வந்து சாரதாம்மாவ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இங்க சாரதாம்மான்னு இருக்காங்கல்ல, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோனே, அவங்க இங்க இருக்காங்க. போய் பாருங்கன்னு சொன்னோனே, அந்த இடத்துல எழில் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும்னு தான் சொல்றாங்க தவிர, பாக்கி எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. சாரதாம்மா கூடிய சீக்கிரம் இவங்கள பேச வைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய போது. சாரதாம்மா வந்து ஸ்வேதாவ பார்த்துட்டாலே, அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்வேதாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து பேசுறாங்க. உடனே வந்து, "நான் உடனே உன்ன பார்க்க வரேன்." "எப்புட்ரி வருவ? வீட்ல தான் கார் இருக்கே." "அப்பனா நீ என்கிட்ட வந்து பேசுனன்னு வச்சுக்கயேன், அதுவே ஆதாரம் ஆயிடுச்சுன்னா, நான் கார மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல கீழ இறங்கி வராங்க. ஸ்வேதா வந்து ராமையாவ பார்த்து, டிரைவர்ங்கிற மாரி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. அவர் வந்து கேஷுவலா தான் நின்னுட்டு இருக்காங்க. "என்னய்யா, நான் உன்ன தான் கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னய்யாம்மா நீங்க டிரைவர்ன்னு சொன்னீங்க? எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையா வந்து கடுப்பாகுறாங்க. நம்ம ராமையா, "என்னல்லாம் யாரும் இந்த வீட்ல அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் கூப்பிட்டதில்லம்மா. நீங்க புதுசா வந்திருக்கனால அப்படி யோசிப்பீங்க போல இருக்கு. எனக்கு இப்ப கார் வேணும். கார் சாவிய குடு." "இந்த நேரம் பார்த்தாம்மா, கேப்ல வந்து போலாம்ல. உன்னோட அறிவுரையெல்லாம் எனக்கு தேவையில்ல. கார் சாவி குடு." இப்ப நான் உங்கள்ட்ட கார் சாவிய வந்து குடுத்தேன்னு வச்சுக்கங்களேம்மா, ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டு போய் குடுக்க வேண்டிய நேரம். அப்புறம் அது தாமதமாயிடும். அதனால உங்ககிட்ட எப்படிம்மா குடுக்குறது? நீங்க எங்க போணும்னு சொல்லுங்க. நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து உங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொன்னோன வந்து, "என்ன? நீ எல்லாம் என்ட்ட வந்து பேசுறியா? கார் சாவி கேட்டா தரமாட்டியான்னு?" சொல்லி கன்னத்திலே வந்து படார்ன்னு அடிக்கலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து கைய வந்து பிடிச்சிடுறாங்க. "ஸ்வேதா, நீ பண்ற காரியம் எல்லாமே வந்து ரொம்பவே தப்பு. ராமையாவே அடிக்கலான்னு பார்க்குறியா? அதுவும் டிரைவர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி அவளுக்கு ஓவரா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எழிலோட மனைவிங்கிற அந்தஸ்துலயோ, திமிர்லயோ பேசல. இங்க எல்லாருமே ஒண்ணுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ராமையா வந்து ஒரு டிரைவர்லாம் கிடையாது. இந்த வீட்ல ஒரு ஆள். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போது? இந்துமதியோட தங்கச்சியா இருந்தா மட்டும் பத்தாது. அவங்க பேர வந்து காப்பாத்துன மாரி கொஞ்சமாவது நடந்துக்கணும். இன்னொரு வாட்டி இது மாரி கேவலமான விஷயம் செஞ்சேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான். மரியாதையா ராமையா கிட்ட வந்து இப்படி அடிக்கலான்னு கை ஓங்குனல்ல, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோனே வந்து அதெல்லாம் முடியாது. நான் போய் சாதாரண இந்த வீட்டு டிரைவர் முன்னாடி மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லி சொன்ன வார்த்தைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா. இத கேட்டோனே, "ஏய்! மன்னிப்பு கேள்றீன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓவரா தான் பேசிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்க போறியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி செமையா வந்து கத்துறாங்க. நம்ப சுடரு வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "விடும்மா, இவ மன்னிப்பு கேட்டு என்ன ஆகப்போது? எப்படி இருந்தாலும் இந்துமதியோட தங்கச்சிங்கிறனால அவங்களுக்கு நம்ம எந்த மரியாதை குடுப்போமோ, அதே மரியாதை தான் இவங்களுக்கும் குடுக்கணும். இவங்க புதுசா வந்திருக்காங்க. இவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அதனால இந்துமதி இப்ப பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வருத்தப்படுவாங்கள்ல. அதனால இந்துமதியோட விசுவாசியான அவங்க தங்கச்சி என்ன அடிச்சா கூட நான் கோவப்பட மாட்டேன். "பாத்தியா, நீ வந்து அடிக்க போன அவர. ஆனா உன்னெல்லாம் வந்து மன்னிக்கணும்னு அவசியம் இல்லன்னு" திமிரா பேச வேண்டிய ராமியா வந்து, "பரவால்லம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இந்துமதி குடுக்க வேண்டிய மரியாதைய குடுக்கணும்னு" அவர் பேசுறாங்க. இன்னொரு வாட்டி ராமையா கிட்ட வந்து இது மாரி பேசுனேன்னு வச்சுக்கயேன், நான் 1க்கு 2ஆ குடுப்பேன். பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மாட்டுக்கு மாஸ் பண்ணிட்டு வெளில வந்து வந்துடுறாங்க. ஏம்மா இவ்வளோ சத்தம் போட்டு பேசுறீங்க? அவங்க இந்துமதியோட தங்கச்சியாச்சே! எல்லாருக்கும் இந்த மாரிலாம் சந்தர்ப்பம்லாம் குடுக்க முடியாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அடுத்த நாள் காலையில வந்து, மாமா நான் வீட்ட விட்டு போறேங்கிற மாரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா அந்த இடத்துல, ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல தான் எனக்கு உரிமை இல்ல. என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமேட்டு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்ல உனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? இந்த வீட்ல இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? இல்லையா? சொத்தெல்லாம் வந்து வாங்கணுமே, அது வரைக்கும் ஆசை இருக்குன்னு தான். இருந்தாலும் வந்து உங்க பொண்டாட்டியும், ராமையாவும் கொஞ்சம் தட்டி வைக்கணும். அதுக்கு தான் இந்த மாரி திட்டம் போட்டுட்டு இருக்கேன்னு கேவலமா வந்து நெனச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸ்வேதா ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சுடர் வந்து அடிக்கிறதுக்கு வந்து கை ஓங்கிட்டா. அதுவும் ராமையா முன்னாடி. நான் வந்து எதார்த்தமா வந்து கார் சாவி தான் கேட்டேன். நீ எல்லாம் யாரு கார் சாவி கேட்கறதுக்கு? அது என்னோட காருன்னு சொல்லி உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சுடர் வந்து கன்னா பின்னான்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படின்னு சொன்னோனே வந்து சுடர் சுடர்ன்னு கத்துறாங்க. வீட்ல இருக்கிற எல்லா குட்டீஸும் ஒரு பக்கம் கனகவெளி பாட்டி, ராமையா எல்லாரும் வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்வேதா அடிக்கிறதுக்கு கை ஓங்குனியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அடுத்த செகண்ட் வந்து கனகவள்ளி பாட்டி வந்து, நம்ம சுடருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸ்வேதா அடிக்கிறதுக்கு எதனால கை வாங்கினான்னு தெரியாது. ஆனால் சுடர் என்ன செஞ்சாலும் நம்ம கரெக்டாக தான்ப்பா இருக்கோம். அவளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். பார்த்து பேசுப்பா எழில்ங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா சும்மாவே இருங்கம்மா. நீங்கள் இது மாதிரி செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவள் இந்த அளவுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஓகே, பசங்ககிட்ட அவள் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கா. என்னை விட பசங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் நான் மாற்றுக்கிறதுக்கு இடமே சொல்லலை. ஸ்வேதாங்கிறது யாரு? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் இந்துவோட தங்கச்சிய. அவள் வீட்டை விட்டு போகிறேங்கிறா. அப்படி இருக்கும்போது அடிக்கிறதுக்காக கை வாங்கினதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில்கிட்ட வந்து சொல்ல வராங்க. உடனே ராமையாவும் தயவு செஞ்சு வந்து சுடர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ராமையா நீங்கள் பேசாதீங்க, உங்களால் தான் வந்து பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக வந்து சுடரால் தாங்க முடியாது. எல்லாம் ஓகே தான், சாவி தானே கேட்டா கொடுக்க வேண்டியது தானே. அதை சின்ன ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பித்து இந்த அளவு பிரச்சனை வந்திருக்கு. சுடர் வந்து இந்த வீட்டில் முக்கியம் தான். அதே மாதிரி தான் ஸ்வேதாவும் இந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஆள். அவ இந்துமதியோட தங்கச்சி. இந்துக்கு எப்படி எல்லாரும் மரியாதை கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி நீங்கள் மரியாதை வந்து கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவளை தான் சொல்லிட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம எழில். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்கிற விஷயத்த மட்டும் கேள்விப்பட்டேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாடா, இன்னும் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தா சொத்தெல்லாம் நம்ம பேரில் வந்து எழுதிடுவாங்க. அப்புறம் நம்ம சொத்தை வந்து பாதி பாதியாக வந்து சரி பாதி பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி ஸ்வேதா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நைட்டு தூங்காமல் வந்து இந்து வந்து நினச்சிக்கிட்டு வேதனையோடு இருக்காங்க. நம்ம சுடரு, அக்கா உண்மையிலேயே அவங்க தான் உங்கள் தங்கச்சியா? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி வந்து வராங்க. அப்பா அது எல்லாரும் முன்னாடி திட்டினதுனால தானே நீங்கள் தூங்காமல் இப்போ இருக்கீங்க. அப்பா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வேதா வந்து தப்பானவங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட தங்கச்சியே இல்லை, இதைத்தானே ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். அவங்களோட குணம் எப்படி இருக்கும், எங்கள் அம்மாவோட குணம், ஸ்வேதாவோட குணம் எப்படி இருக்குது, இவங்க அக்கா தங்கச்சியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அஞ்சலி, என்ன அஞ்சலி சொல்கிற, 100% சொல்கிறியா, நான் 200% சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அஞ்சலி பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்வேதா எங்கள் அம்மாவோட தங்கச்சி கிடையாது, நீ தான் எங்கள் அம்மாவோட தங்கச்சின்னு என் உள் மனசு சொல்லுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து ராமையா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ராமையா, எனக்கு என்னமோ வந்து ஸ்வேதாவை பார்த்தா எனக்கு என்னமோ இந்துமதியோட தங்கச்சி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எதை வச்சுமா சொல்கிறீங்க? நம்ம எழிலையா தானே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எழிலையா வந்து யார் பேச்சையும் கேட்கல. சாரதாம்மா வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்துமதி வந்து அந்த லெட்டரை வந்து லாக்கரில் வச்சுருக்காங்க. அப்போனா சாரதாம்மா வந்து எனக்கு உங்கள் தங்கச்சி யாருங்கிற விஷயம் தெரியும்னு சொன்னனால தான் இந்துமதி போய் பார்க்கலான்னு இருக்கிறப்ப தான் இது மாதிரி பிரச்சனையாச்சு. இப்போ சாரதாம்மா ஃபைலில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டருக்கு பின்னாடி தான் ஃபோட்டோ இருந்திருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. அப்போனா இவங்க தானே வந்து இந்துமதியோட தங்கச்சி. லாஜிக் படி பார்த்தா கரெக்டு தான். ஆனால் 2 பேரோட குணத்தை வச்சு பார்த்தா நிச்சயம் இவங்கெல்லாம் வந்து ஸ்வேதா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை இந்துவோட தங்கச்சியா. இதை நிரூபிக்கணும்னா 2 பேரால முடியும். ஒன்று சாரதாம்மா வந்து ஏஞ்சி வந்து சொல்லணும், இல்லை இந்துமதியே வந்து சொல்லணும். இது 2த்துல ஒன்று நடந்தால் மட்டும்தான் உண்மையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமையா மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்போனா நம்ம இந்து கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு சுடர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.